அப்படியே இருங்க. அவர் பக்கத்துலேயே போய் நிற்கிறீங்களா? என் பேர் செந்தில்குமார். நான் திருபுவனம் தொகுதியை சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர் அங்கல் இருக்கிறார். அவர் வந்து கடந்த 2011-16 அவர் சட்டமன்ற உறுப்பினர் இருந்தார். அப்போ 2015 என்கிட்ட அரசாங்க வேலை வாங்கி தருவதாக கூறிக்கொண்டு, நிரந்தர வேலை வாங்கி தருவதாக கூறிக்கொண்டு என்கிட்ட 2 லட்சம் பணம் வாங்கினாரு. அது சம்மந்தமா அன்னிலிருந்து இன்னி வரைக்கும் பணம் அவர்கிட்ட கேட்டுருக்கிறேன். இது வரைக்கும் பணமும் கொடுக்கல, எங்களுக்கு நிரந்தர வேலையும் வாங்கி தரல. இப்பயும் அவர் எம்எல்ஏ இருக்கிறாரு. இப்போ போய் கேட்டதுக்கும் பணம் அதுக்கு சரியான பதில் கொடுக்கல. எங்களுக்கு அது அந்த பணம் வாங்கி திருப்பி ரிட்டர்ன் எங்களுக்கு வரணும். என்னுடைய பணம் எனக்கு நான் கஷ்டப்பட்டு நகை நட்டு பொருள் விற்று நான் பணத்தை கொடுத்தேன். எனக்கு என்னுடைய பணம் எனக்கு வரணும். அது சம்மந்தமா கவர்னர் மலையில் போயிட்டு மனு கொடுத்துட்டு வந்திருக்கேன். பொதுப்பணித்துறையில வாங்கி தர சொல்லிடுறேன். நான் அவர்கிட்ட நேரடியாக கொடுத்து கேட்ட சொன்னா நான் நேரடியாக கொடுத்தேன். எதுவும் நான் எந்த இல்ல, இப்போ கவர்னர் மலையில் தான் மனு கொடுத்துட்டு வரணும். 2014-15 ஏதோ 10 வருஷம் மேல ஆகுது. நம்ம அவர் கையில தான் கொடுத்த இந்த ஆதாரம். நம்ம இல்ல, நேரடியா போன்ல பேசல, நேரடியா தான் கொடுத்தோம். இல்ல, அப்போ நான் 10 வருஷம் முன்னாடி அவங்க வீட்டுக்கு 2 முறை போய் பணம் கேட்க போகிறேன். 2 முறை போய் கேட்டோம். இல்ல, தர முடியாது, தகாத வார்த்தையில திட்டாரு. அவங்க வீட்டுக்கு போன சிசிடிவி கேமரா அவங்க வீட்டு இதுல ரெக்கார்டு இருக்குல்ல. இப்ப பணம் கொடுக்கலாம் எப்படி அவர் தரமாட்ட சொல்றாரு? நீங்க ஆதாரம் கேக்குறீங்க, பணம் கொடுக்கலாம் எப்படி இவர்கிட்ட தரமாட்ட சொல்றாரு? அவர் விரோதி இல்லையா? அவர் பேர் பழி பண்ண அவசியம் கிடையாது. அவர் ஒரு எம்எல்ஏங்க, அவர் எதிர்த்து காவல் நிலையத்துல ஆக்ஷன் எடுப்பாங்களா? அதனால கவர்னர் 10 மணி கொடுக்கணும். 10 வருஷம். ஆமா, இடையில போயிட்டு கேட்டிருக்கோம். இவரு கேட்டிருக்காரு. நம்ம சம்பந்தமா எங்களை நாங்க மட்டும் இல்ல, கிட்டத்தட்ட 30 பேர் மேல திருமண தொகுதியில பணம் இருக்காரு. அவங்க இது இல்ல, நாங்க சார்ந்துதான். அதுல 30 பேர், நாங்க ஒரு 2 பேர் வரணும். மீதி ஒரு ஆமா, நாங்க தனித்தனி நபர் 3 பேர் வந்து வீட்டுல வந்து 30 பேரும் போயிட்டு அடிக்கடி போய் கேக்குறோம். அவர் சரியான ரெஸ்பான்ஸ் கொடுங்க. நான் 2 லட்சம் பணம் கொடுத்தேன். ஆதாரம் நம்ம நான் 2 லட்சம் கொடுத்தேன். ஆமா, மொத்தம் 30 பேர் எனக்கு தெரிஞ்சு 30 பேர். நாங்க 2 பாதிக்கப்படாங்க. 2 பேர் இன்னொருத்தர் அங்க ஒருத்தர் இருக்காரு. கவர்னர்ல மனு கொடுத்துட்டு வந்திருக்கோம். கவர்னர்ல டிஸ்பேச்ல மனு கொடுத்து வந்திருக்கோம். 10 வருஷம் மேல ஆகுது. இடையில போயிட்டு வீட்டுல போயிட்டு கேட்டு தர வந்தோம். சரி, இடையில அவர் கொடுப்பாருன்னு பார்த்தோம், கொடுக்கல. சரி, நம்ம அதுக்கு கவர்னர் மனு கொடுத்து பார்ப்போம் அப்படின்ற மாதிரி வந்து. இல்ல, நாங்க தனித்தனி பர்சனா தான் கொடுத்துருக்கோம். இப்போ நான் கொடுத்ததுக்கு நான் தனியா ஒரு மனு கொடுத்துருக்கேன். அவர் கொடுத்தது அவர் தனியார் மனு கொடுத்துருக்காரு. இன்னொருத்தர் அவர் தனியா கொடுத்துருக்காரு. ஆமா, கொடுத்துருக்கோம். ஆமா, அது வருவாங்க. அவங்க இனிமேல் வருவாங்க. அவங்க இதுக்கப்புறம் 27 பேர் வருவாங்க. எனக்கு 30 பேர் அதிகமா கூட இருக்கலாம். ஆனா 30 பேர் குறையாம இருக்காது. திருமண தொகுதி தான். 6 லட்சம்.